ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்களோட ஆனிவர்சரி vlog தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் போனோம் நல்லா பண்ணோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிசாச்சியிலேருந்து நான் வாங்கின இன்னொரு ட்ரெஸ். இது நான் வியர் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இதுவே வியர் பண்ணிக்கலான்னு. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பிக்சரில் என்ன இருந்ததோ அதே தான் அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவுமே பேர்ல் அண்ட் கட் பீட்ஸ் ஒர்க்லாம் வச்சு நல்லா எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் இருக்கும். துப்பட்டாவும் நல்லா கொஞ்சம் கிராண்டான துப்பட்டா. ஸோ அன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளான ஜுவல்ஸுமே வச்சு அது கூட பேர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான கொஞ்சம் ஜுவல்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அண்டு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி கிளம்பிட்டோம். அண்ட் மேட்சிங் இயரிங்கும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. எதுவுமே நான் தனியாக இதுக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. என்கிட்ட இருந்ததை வச்சு நான் இது எல்லாமே பேர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு, பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வாட்சுமே எனக்கு செட் ஆகிடுச்சு. இங்கேருந்து நாங்கள் ரெடி ஆகி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஹயாத் ரீஜென்சி தான் போயிருந்தோம். வெளியில் என்டர் ஆகும்போது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. வெளியில் நிறைய ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே என்டர் ஆகும்போது நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு யூனிக்கான என்ட்ரன்ஸ் இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. இதில் கிளம்பும் போது ரெஸ்டாரண்ட் புக் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் புக் பண்ணியிருந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லன்ச் அவைலபிள் கிடையாது, டின்னர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வேறு எங்கே போகலான்னு சொல்லி நாங்கள் லாபிலே உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். லாபி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் நாங்கள் புக் பண்ணது இந்த ரெஸ்டாரண்ட் தான். இதில் அவைலபிள் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ சும்மா அப்படி பார்த்துட்டு நாங்கள் இந்த சைனீஸ் ஐட்டம் மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இந்த ரெஸ்டாரண்ட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவைலபிள் இல்லைன்றதுனால நார்மலாக இருக்கிற ஒரு இடத்துக்கே போயாச்சு. அண்ட் வெளியிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஒன்றும் அவ்வளோ யூனிக்காக இருந்தது. இந்த சைடில் ஒரு ஃபவுண்டன் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. சியானா இங்கேருந்து வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா, தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே தான் போயிருந்தோம். இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் யூனிக்கான ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருக்க இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்விங் வச்சுருந்தாங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ். இங்கே பாருங்கள், டிஃபன் கேரியர்ஸ் எல்லாம் ஹைட் ஆர்டரில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஸ்பைசஸ்ஸு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஒன்றும் இருந்தது. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இந்த நோக்கியா ஃபோனு, அதுக்கப்புறம் கிரிக்கெட் பேட்ஸு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சு அங்கங்கே டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே பாருங்கள். பஃபேல ஃபுட் ஐட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு லிமிட்டடான ஐட்டம் இருந்தது. அண்ட் டேஸ்ட் வைஸ் ஓகேவாக இருந்தது. ரொம்ப சூப்பர்னும் சொல்ல முடியாது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா மட்டன் அந்த மாதிரி சீ ஃபுட் ஐட்டம்ஸும் இல்லை, மட்டனும் இல்லை, சிக்கன் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சாட் ஐட்டம்ஸ் அதெல்லாமே இருந்தது. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக ட்ரீ சுற்றி பார்த்திங்கன்னா மரம் எல்லாம் இருக்குது. பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் நாங்கள் போன உடனே சூப் கொடுத்துருந்தாங்க. சூப் பார்த்திங்கன்னா சிக்கன் சூப்பு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த சைடில் ஃபுல்லாகவுமே பன்னு, க்ரொசான்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சாலட்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. சாலட்ஸ் அண்ட் சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி கர்ட் ரைஸ் 2 டிஃப்ரெண்ட் கர்ட் ரைஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் கர்ட் ரைஸ் வச்சுருந்தாங்க. இந்த சைடும் சாலட்ஸ், வெஜிடபிள் சாலட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் பிக்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இங்கே சாஸஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பீஃப் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மலபார் ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்காங்க. அண்ட் இது ஆரங்கி மூர்க் டிக்கா. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா பேபிகார்ன் வச்சுருக்காங்க. அண்ட் இது பேபி பொட்டேட்டோ வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு சியானா ரொம்ப நேரமாக பானிபூரி கேட்டுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் பானிபூரி கொடுத்துருந்தோம். அண்ட் இதில் ஃபிஷ் மட்டும்தான் அந்த ஸ்டார்டரில் எனக்கு ஓகேவாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலிஃப்ளவர், பேபிகார்ன் அது எல்லாமே யூனிக்கான டேஸ்ட்டாக இருந்தது. ஃபிஷ் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் பாயில் ஆகாத மாதிரி, அந்த மசாலாலாம் அப்படியே ராவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி எல்லாம் நல்லா இருந்தது. அண்ட் இந்த சைடில் சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அண்டு பேல்பூரி இந்த மாதிரியான ஐட்டம் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. நமக்கு வேணும்னா நம்ம கேட்கணும். அண்ட் அதே மாதிரி பாவ் பாஜி இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபிஷ் அண்ட் பிளாக் பீன்ஸ் சாஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா டோஃபு அண்ட் ஹாட் கார்லிக் சாஸ் வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா சில்லி சிலாண்ட்ரோ ஃப்ரைட் ரைஸ் வச்சுருக்காங்க. நார்மல் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டில் தான் இருந்தது இதெல்லாம். அதுக்கப்புறமா பிக்கிள்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாங்காய் பால் கறி இதெல்லாம் வந்து இந்த கேரளா டைப் டிஷ்ஷஸ் மாரி இங்க வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரசம், அதுக்கப்புறம் பொன்னி ரைஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் பப்பட். இந்த பப்பட்க்கு மேல வந்து நல்ல ஒரு ஹீட்டான வார்ம் லைட் மாரி போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து அப்படியே சூடா வந்து வச்சுக்குது. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி வந்து இருந்தது. சிக்கன் பிரியாணியும் நல்லா இருந்தது டேஸ்ட் வந்து. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காலை மூர்க் அப்படின்னு ஒரு டிஷ் வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து சிக்கன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சைட்ல வந்து சாலன், தால் தட்கா வந்து வச்சிருக்காங்க. நார்மலா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரியான தால் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆலு ஜீரா. உருளைக்கிழங்கு வந்து அந்த ஜீராலாம் போட்டு அந்த ஒரு மசாலா மாதிரி வச்சிருந்தாங்க. பன்னீர் வச்சிருக்காங்க. இந்த பன்னீர் கிரேவியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வச்சுருக்காங்க புலாவ. அண்ட் நாங்கள் வந்து ஒரு ஒயிட் சிக்கன் மாதிரி எனக்கு ஒரு ஸ்பைஸ் இல்லாத ஒரு ஒயிட் சிக்கன் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணி அது வந்து சாப்பிட்ருந்தோம். இது வந்து டெசர்ட்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இங்கே ஃப்ரெஷ்ஷாக அவங்களே ரெடி பண்ண சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் கஸ்டர்டு, புட்டிங்கு அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து லட்டு வச்சுருக்காங்க, ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருக்காங்க. இதில் எங்களுக்கு பிடிச்சத மட்டும் நாங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டோம். ஃப்ரைட் ரசமலாய் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நைட்டு பீச் போகலான்னு சொல்லி மெரினா பீச் வந்து போயிருந்தோம். அண்ட் நைட் டைமில் மெரினா பீச்சில் பார்க்கிங்கே ரொம்ப சுற்றி சுற்றி தேட வேண்டியதாக இருந்தது. கடைசியாக ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போயிட்டோம். அண்ட் நைட் டைமில் பீச்சுக்கு போகிறதுன்றதே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக லைட்டிங்ஸ் எல்லாம் இருந்து நிறைய கடைங்க இருக்கும். இதில் போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. மெயினாக நீங்கள் கிட்ஸு கூப்பிட்டு போயிட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ சியானாவையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். அன்றைக்கி பீச்சில் வந்து நிறைய டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு மெயினாக இங்கே வந்து என்னை விளையாட கூப்பிட்டு போங்க அந்த மாதிரி. ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவளுக்கு இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி கொடுக்கலான்னு. அதே மாதிரி ஹார்ஸ் ரைடிங் அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அவங்க அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை கட் பண்ணுறது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மிஷினில் போட்டு சுற்றுறாங்க. சுற்றுனதுக்கப்புறமா அதை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டிக்கில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இழுத்த உடனே சூப்பராக வந்துடுது. நம்மளும் இதை கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை டேஸ்ட் பண்ணுறா. அவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து ட்ராம்பலின் கூட்டு போயிருந்தோம். இது வந்து 10 மினிட்ஸ்க்கு 50 ருபீஸ் ஒரு 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. அவள் கொஞ்ச நேரம் இதில் விளையாடிட்டு இருந்தா. 10 மினிட்ஸ் முடியவே இல்லை. அதுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவளே வந்துட்டா. ஏன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டா. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சில் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நைட்லேயும் நிறைய க்ரௌட் இருந்தது. அந்த பீச் தண்ணியில் நல்லா ஜாலியாக வந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். போக மனசு இல்லை. பட் இருந்தால் டைம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. காலையிலலாம் அடிக்கிற வெயிலுக்கு அந்த பீச்லேருந்து வெளியில் வரவே மனசு இல்லை. கொஞ்சம் ஏர்லியராக வந்திருந்தா கொஞ்சம் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் லேட் ஆனதுனால வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். போகிற வழியில் சாப்பிட்டு போகலாம் தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். பட் ரொம்ப லேட் ஆகிடும்னு இங்கேயே வந்து இந்த ரங்கூன் அத்தோவில் சாப்பிட்லான்னு சொல்லி அத்தோ வந்து வாங்கியிருந்தோம். பட் இதனோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. அண்ட் அதை சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.